வணக்கம். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகில் மாபெரும் அடையாள உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு உதவி பெறும் பள்ளிகளின் அலுவலர்கள் சங்கம் சார்பாக 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த உண்ணாநிலை போராட்டத்திற்கு மாநில தலைவர் ஜோ ஜான்சன் அவர்கள் தலைமை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் ஜே அருண் டெல்லஸ் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். கோரிக்கை விளக்க உரையினை மாநில தலைவர் ஜோ ஜான்சன் அவர்கள் வழங்கினார். அப்போது அவர் பேசியதாவது: அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இளநிலை பணியாளர்களுக்கு உதவியாளர் அறிவிப்பிற்கு பிறகு அமல்படுத்தப்படாமல் உள்ளது. அதனை அமல்படுத்த வேண்டும். மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகம் ஒரு மாவட்டத்தில் பள்ளிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் அதிகப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச போராட்டங்களை முன்வைத்து உண்ணாவிரதம் மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார். அரசாணை 238 ரத்து செய், ரத்து செய், பறிக்காதே, பறிக்காதே, உரிமைகளை பறிக்காதே. அரசாணை 238 ரத்து செய், ரத்து செய், வழங்கிடு, வழங்கிடு, பழைய நிலைமை வழங்கிடு. அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை கல்வித்துறை அமைச்சரிடம் நேரில் முன்வைத்தோம். திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் விழாவினை சிறப்பித்தார். அப்போது அந்த விழாவில் பேசிய அவர், பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் நாங்கள் 4 கோரிக்கைகள் முன்வைத்திருந்தோம். அதில் ஏதாவது 2 கோரிக்கைகளை நீங்கள் இல்லம் செல்வதற்குள் நல்ல செய்தி ஒன்றனை நான் வழங்குவேன் என்று கூறினார். நிச்சயமாக இந்த அரசு உங்களுக்கு இதனை செய்யும் என்று நம்பி செல்லுங்கள் என்றும் கூறினார். ஆனால் 1 வருடம் ஆன போதிலும் கூட இன்று வரை அரசு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வரவில்லை. மேலும் கடந்த 1 வருடமாக அமைச்சரை சந்தித்து எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று வரை கிடைக்கவில்லை. தமிழக அரசு எங்களுக்கு செய்யும் என்ற முனைப்போடு இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நடத்துகிறோம் என்று அவர் கூறினார். மேலும் சென்ற வருடம் எங்களது சங்கத்தின் சார்பாக 13வது மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிலே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். அந்த விழா பேருரை ஆற்றும் போது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு 4 கோரிக்கைகள் வைத்திருந்தோம். அதில் ஏதாவது 2 கோரிக்கைகளை நீங்கள் இல்லம் செல்வதற்கு ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு நான் வழங்குகிறேன். நிச்சயம் இந்த அரசு உங்களுக்கு செய்யும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அனைவரும் பத்திரமாக வீடு செல்லுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஒரு வருடம் ஆகிவிட்டது. இன்று வரை எங்களுடைய கோரிக்கைகளை அரசு இன்று வரை நிறைவேற்ற முன்வரவில்லை. மேலும் கடந்த 1 வருடமாக அமைச்சர் அவர்களை சந்தித்து எங்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற பல்வேறு முறைகளில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம். அந்த பலன் இன்று வரை கிடைக்கவில்லை. இது சார்பாக இன்று மீண்டும் தமிழக அரசு எங்களுக்கு செய்யும் என்ற முனைப்போடு இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நடத்துகிறோம். இதை ஏன் இந்த உண்ணாநிலை போராட்டம் நடைபெறுகிறது என்றால், இதே திமுக ஆட்சி காலத்தில் கடந்த 2010ஆம் வருடத்தில் இதே மாதிரி ஒரு உண்ணாநிலை போராட்டம் சேப்பாக்கத்தில் நடந்தது. அப்போதைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் முயற்சியால் அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டு அந்த அரசாணை நடைமுறையில் இருந்தது. அதை தொடர்ச்சியாக அரசாணை மாற்றம் செய்து கடந்த ஆட்சியிலே அரசாணை 238 நாள் 13/11/2018 ஒரு அரசாணை வெளியிட்டு அந்த அரசாணை அரசு உதவி பெறும் சிறுபான்மை அற்ற பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய அலுவலக பணியாளர்களின் நியமன கோப்புகளுக்கு பாதகமாக உள்ளது. இந்த அரசாணையை ரத்து செய்து மீண்டும் பழைய நிலையிலேயே அரசாணை 64 தொடர்ந்திட இந்த போராட்டம் இன்று நடைபெறுகிறது. 2வது கோரிக்கையாக எங்களுக்கு 1985ஆம் ஆண்டு வழங்கிய பதவி உயர்வு இல்லாத நிலையில் நாங்கள் தமிழ்நாடு அரசு உதவி பெறும் சிறுபான்மை அற்ற பள்ளிகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு இல்லாத நிலையில் உதவியாளர் பணியிடம் வழங்குவதாக 1985 அரசாணை வெளியிட்டு இன்று வரை அந்த அரசாணை செயல்படுத்தப்படவில்லை. 3வது கோரிக்கையாக அரசாணை 151 கடந்த ஆட்சி காலத்தில் மாவட்ட கல்வி அலுவலகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு மாவட்டத்திற்கு 3 மாவட்ட கல்வி அலுவலகங்களாக இருந்த மாவட்ட கல்வி அலுவலகத்தை
வருவாய் மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட கல்வி அலுவலகங்களாகவும் வருவாய் மாவட்டத்துக்கு 2 அலுவலக மாவட்ட கல்வி அலுவலகமாகவும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அது எங்களுடைய பணியாளர்களுக்கு பணிச்சுமையை ஏற்படுத்தியுள்ளது. இதையும் மறுபரிசீலனை செய்ய அரசிடம் நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். 4வது கோரிக்கை அரசாணை 181. இதில் அரசு உதவி பெறும் சிறுபான்மை அற்ற பள்ளிகளில் பணிபுரியும் இரவு காவலர்களுக்கு இந்த அரசாணை அந்த அரசாணையில ஒரு திருத்திய ஒரு அரசாணை கேட்கிறேன். அதை கூட இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய அரசு திருத்தம் செய்ய முன்வரல. ரொம்ப கஷ்டத்தோடையும் மன குமுறலோடையும் எங்களுடைய பணியாளர்கள் இன்று இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளோம். மேலும் சிறுபான்மை அற்ற 5வது கோரிக்கையாக சிறுபான்மை அற்ற பள்ளிகளில் பணிபுரியும் எமது பணியாளர்களில் தகுதி வாய்ந்த பிஎட் முடித்த பணியாளர்கள் ஏராளமான பணியாளர்கள் உள்ளார்கள். அவர்களுக்கும் ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவதாக அரசு அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த ஆசிரியர் சிறப்பு தேர்வில் எங்களுடைய பணியாளர்களையும் சேர்த்து அந்த தேர்வு எழுத அனுமதி வழங்க வேண்டும். ஏனென்றால் எமது பணியாளர்களில் நிறைய பேர் இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்றாதான் பதவி உயர்வு வழங்க முடியுங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்க ஒரு சூழ்நிலையில எங்களுடைய பணியாளர்களையும் அரசு நடத்தவிருக்கிற ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வில் பங்கு பெற செய்ய வேண்டும் என்று இந்த அரசிடம் நாங்கள் இந்த 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாநிலை போராட்டம் நடைபெறுகிறது. நிச்சயமாக இந்த அரசு எங்களுக்கு செய்யும் என்ற நம்பிக்கையோடு இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டுள்ளோம். இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். உண்ணாநிலை போராட்டத்தின் இறுதியில் மாநில பொருளாளர் ஆனா கண்ணன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார்.